ஆமா நல்லதா இருக்கா? என்ன வேணாலும் மசிய மாட்டேன். ஏய் இதோ பாருடா. சூப்பரா அவன. டேய் கணேஷ் வாடா. வாடாங்கறல்ல. இங்க வா. ஹலோ மேடம் 2 செகண்ட் தான் அனுப்பிச்சிடுறேன். ஏய் வாடா. போதும் வா. இன்னும் தெரியாத மாதிரியா வரான் பார். என்னடா மேடம் உன்னை 2 செகண்ட் கூட விட மாட்டேன்றாங்க. மாப்பிள நேத்து பார்த்த சினிமால வந்த பலான காட்சி அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நீ அவனை கூப்பிட்டா உடனே அவனை அனுப்பிச்சிருவாளா? அப்படியாடா? அது சரி. பழைய வண்டி ஓட்டி லைசன்ஸ் வாங்கிட்டேன். புது வண்டி எப்போ ஓட்ட போற? புரியல. பழைய வண்டின்றது இது, புது வண்டின்றது இதோட பொண்ணு. தினேஷ் வா போலாம். இதோ பாருடா, டிரைவரை டேமேஜ் பண்ண போறோம் வண்டி கவலைப்படுது. வா கணேஷ். மச்சான் உண்மையிலேயே அவ கை வச்சிட்டா சும்மா விட்டியாடா? இனிமே எப்பறம் மத்த ஸ்டூடண்ட்ஸ் நம்மள மதிப்பாங்க? ஏப்பா கணேசா, ஏய் காலேஜ் முடிஞ்சவன அவன் காத்தோட காத்தா கலந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா, நீ மட்டும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. இல்ல லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு இருந்தா மூளை என்னத்துக்காக? ஒரே டார்ச்சர் தான்டா. நேத்துக்கே நீ அவளை உண்டு இல்லன்னு பண்ணிருக்கணும். நேத்தே நான் அவளை ஏதாவது பண்ணிருந்தா எங்க அப்பாவுக்கு ரிப்போர்ட் போயிருக்கும். அது எனக்கு தான் பிரச்சனை. அதுக்காக அவளை சும்மா விட்டுவியா? அவளை பழி வாங்க வேற ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? நாம தான் பண்ணணும்னு தெரியணும், ஆனா அதை நிரூபிக்க வழியும் இருக்க கூடாது. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல, அதான் அந்த பொண்ணோட கையை காலை உடைக்க சொல்லி நம்ம ஏரியா பசங்களை அவன் படிக்கிற காலேஜ்க்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தியாகணும். அவ படிக்கிற காலேஜ் உங்களுக்கு தெரியுமா? அது இங்க இருந்து 25 கிலோமீட்டர் இருக்குப்பா. போறதுக்குள்ள அவங்க நினைச்செல்லாம் முடிச்சுவாங்களே. அனுமார் மாதிரி பறந்து போனா கூட முடியாது ஐயா. தல பச்சையை பார்த்தாச்சு. போடுங்கடா, பண்ணிட்டு போட்டு தள்ளுங்கடா. ஒரு பொண்ணு அடிக்க துப்பெல்லாம் விட்டுட்டு விரட்டிட்டு இருக்கானுங்க. புரியல அவளை. போன்றா. ஏய் பவானி, கதவு கீழே பார். வரது காவேரி ஆத்து தண்ணி இல்லடா, பெட்ரோல். நீ இருக்கிறது கெமிக்கல் லேப், அத மறந்துடாத. ஒரு தீக்குச்சி கொளுத்தி போட்டேன்னு வச்சுக்க, எந்த எவிடன்ஸ் இல்லாம எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்கடா. நீ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லடா. நான் யாருன்றது இப்ப முக்கியம் இல்ல. அந்த பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும். இல்ல நீ மேல போய் சேர்ந்துருவாடா. கொளுத்து வாடா. உன் ஆளுங்களை திரும்பி வர சொல்றா. அவளை விட்டுடா. ஒண்ணும் பண்ணிடாத. என் உயிர் காப்பாத்துடா. சாரிமா, சாரி. நீ சொன்ன மாதிரி அவளை விட்டுட்டேன். இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ண பேசிட்டு இருக்க மாட்டேன். பாருங்கடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்து சாப்பிடுறான். என்னடா மச்சான் துப்பிட்ட?
உப்பு இல்ல காரம் இல்லடா. போட்டுருவோம். சாப்பிடு. டேய் சாப்பிடுறான்டா. இந்த ஊறுகாய் போடுறா. ஏய் மச்சான் கோவப்படுறான்டா. அப்படியா? பாத்துருவோம். ஆமாண்டா, கண்ணெல்லாம் செவந்து இருக்கு. கோவம் தான் படுறான் போல இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நாங்க டாக்டரா தான் பார்க்கணும், கொலைக்காரனா இல்ல. என்னடா இதையும் சாப்பிடுறான்? நம்ம யாருன்றதை காட்டிட வேண்டியதுதான். இனி இவன் என் பக்கமே வரக்கூடாது. ஏப்பா கணேசா, தையல் போற அளவுக்கு ஆக்கி விட்டானுங்களா? முகம் தெரியாத அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அந்த ஓட்டம் ஒண்ணு, இப்ப உன்னை காப்பாத்துறதுக்கு ஒன்னாலேயே முடியலையே. இந்த மாதிரிப்பா நல்லா கேட்டுக்க, நீ இங்க இருந்தீன்னா உன்னை படிக்க விட மாட்டானுங்க. உயிர் மேல ஆசை இருந்தா ராத்திரியோட ராத்திரியா இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ இங்க இருந்தீன்னா உன்னை படிக்க விட மாட்டானுங்க. எவனோ கதவு தட்டுறான், போய் பார். யாரு? அந்த வாடனாத்தான் இருக்கும். இவ்வளவு அடி வாங்கியும் நீ நிக்கிறனா? மாவாடா, உன் சாவு என் கையில தான்டா. ஏடா அந்த சாவு? ஐயோ, இந்த ஹாஸ்டல்ல வாடனா இருக்கிறது தினம் திகில் படம் பார்த்த மாதிரிடா இருக்கு அளவு. கேன்டீன்ல அடி வாங்கினது உனக்கு பத்தாது. உன்னை இன்னைக்கு தரையோட தரையா புதைச்சிடுறேன். ஏய், லைட் எடுத்து ஆன் பண்ணுங்கடா. எங்கடா போனா அவன்? இன்னைக்கு உன்னை கொன்னுடுறேன். இங்கதான் இருப்பான். ஏய், தேடுங்கடா. காணுங்கடா. எங்கடா போயிட்டான் அவன்? எழுந்துட்டான் மச்சான். ஹலோ, I'm waiting. உண்மையா சொல்லுங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் yellow கலர் சுடிதார் தான் போட்டிருக்கேன். எதுக்கு மறுபடியும் கேக்குறீங்க? இல்ல, இங்க நிறைய பேர் yellow கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதான் கேட்டேன். Dress மேட்டர் சொதப்பிடுச்சு. சரி, அதை விடுங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஏதோ லேண்ட்மார்க் சொல்லுங்க. 4th பிளாட்ஃபார்ம் லைட் போஸ்ட்ல சவாலுக்கு சவால் போஸ்டர் ஒட்டி இருக்கோம்.
அங்க நிக்கிறேன். சரி, நான் உங்களை பார்த்துட்டேன். உங்க பின்னாடி தான் நிக்கிறேன். என்னடி? முதல்ல இங்க போங்க. நான் சாணக்கியம் இல்லடா, சத்திரியண்டா. எங்க அண்ணன் வந்துட்டேன்டா. உன்னை பார்த்த உடனே கண்டம் தொட்டமா வெட்டி எறியணுங்கிற வெறியோட தாண்டா வந்தேன். ஆனா உன் உசுறு இப்ப எனக்கு புரியல. எவ்வளவு நீ எனக்கு எதிரியாரையோ அவளையே நீ காதலிக்கிறியா? இன்னும் எண்ணி 3 நாள்ல அவளை போட்டு தள்ளிட்டு உன்னையும் என்ன மாதிரி கதற வச்சு துடிக்க வச்சு தூக்கிறா. இது எங்க ஆத்தா மாத்திரம் மீனாட்சி மேல சத்தியம்டா. தூக்கிறா. நானும் மதுரக்காரன் தான்டா.